ஐயா 2026ல நடக்க போற குரு பெயர்ச்சியால ம். நல்ல பார்வை இருக்கு. குரு பார்வை இந்தந்த ராசிகள் மேல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எது? இல்ல குரு வந்து இந்தந்த ராசிகள ரொம்ப மோசமான ஒரு பார்வையா தான் பார்க்கிறாரு. அப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ராசிகள் எது? கண்டிப்பாக குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த குரு பயிற்சியால் நன்மை விளைக்கக்கூடிய ஏற்கனவே குரு 6 மாதங்கள் பழைய இடத்துல இருந்து அருள்பாலித்து வருகிறார். எனவே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்னாலும் முதல் 6 மாதங்கள் அந்த பலன்கள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். எது எப்படி இருந்தாலுமே புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. புது வருடத்திலே புதிய மாற்றங்கள் உண்டு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மிதனத்துக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே போன்று கன்னிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். மகரத்துக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். மீனத்திற்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த மாதிரி உள்ள ராசிகளுக்கு குருவுடைய ஸ்தான பலன், பார்வை பலன் எல்லாமே அமோகமாக இருக்க போகிறது. அவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன்கள், புதியதை பெறுவது, புதிய பொறுப்புகள் வருவது, புதிய சிந்தனை அவர்களுக்கு கிடைப்பது, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பாராட்டு, மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய அம்சமாக இந்த ராசிகளுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக மீதி உள்ள ராசிகள் பாதகமாக சொல்லப்படுகிறது. எனவே எப்படி இருந்தாலுமே இந்த குருவால் பாதிக்கக்கூடிய ராசிகளாக சொல்லக்கூடியது கடகத்திலே ஜென்ம குருவா வந்து அமரப்போகிறார். ஏற்கனவே 12ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி பரிகாரம் செய்து குருவை வணங்கி குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று என்னென்ன பரிகாரம் சென்று செய்து வந்தார்களானால் அவர்கள் சுகப்படுவார்கள். அடுத்ததாக இந்த குரு வந்து துலாம் ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவார். ஏனென்றால் சுக்கரனுடைய ராசிகளுக்குமே குருவுக்குமே ஆகாது. அதனால ரிஷபம், துலாம் என்ற ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சனியோட ராசிகளும் மகரம், கும்பம் 2 ராசிகளுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவில்லாமல் குருவுடைய தன்மை சுபத்துவம் வாய்ந்தது. எனவே எல்லோருமே பொதுவாகவே சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலுமே குருவை வணங்குவதும், யானையை எங்கு கண்டாலும் அதனுடைய ஆசீர்வாதம் வேண்டும், முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும், குருவுடைய ஆசையை பெற வேண்டும். அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குருவாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், போதிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு வெல்விஷர் நல்லது சொல்லக்கூடிய கூட குரு தான் நம்மளுக்கு. அவர்களுக்குமே அவர்கள் சொல்வதை கேட்டு குருவை வணங்கலாம். நவகிரகத்தில் உள்ள குருவை வணங்கலாம். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். அடுத்ததாக தத்தாத்திரேயர், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரும் கலந்த கலவைதான் தத்தாத்திரேயர். குரு தட்சிணாமூர்த்தி, தத்தாத்திரேயர் இந்த மூவருமே வணங்குதல் இந்த குருவால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.